ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம். சுவிசேஷம் சொல்வதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும். ஒருத்தவங்க டான்ஸு பண்ணுவாங்க, சில நாடகங்களை நடித்து பண்ணுவாங்க, சிலர் பிரசங்கத்தில், சிலர் பாடல், ஆராதனை, சிலர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக புத்தகங்களை எழுதி, இப்படி நிறைய பேர் நிறைய விதமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணி ஒவ்வொரு விதமாக இருக்கும். அது இந்திய தேசத்தில் ஒருத்தவங்க வந்தாங்க தேடி. அவங்க பேர் மரியா டக்கர். அவங்க இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவங்க. அவங்க என்ன சொல்கிறது, நிறைய ஏராளமான சிறு கதைகள் எழுதுறவங்க. கிறிஸ்துவுக்கான சிறு கதை எழுதி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு எழுதி, இன்றைக்கினா பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது, அன்றைக்கி அப்படி கிடையாது. எழுதி அதை மக்களுக்கு கொடுப்பாங்க. அது மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி ரட்சிக்கப்பட்டிருந்த அவங்கள ALOE அப்படின்னு தான் தெரியும். எ லேடி ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி அவங்கள தன்னை அறிமுகப்படுத்திட்டாங்க. அவங்க இந்திய தேசத்தின் மேலே ஒரு பாரம் உண்டாகி அவங்க இந்திய தேசத்துக்கு சுவிசேஷத்தை சொல்ல வந்தாங்க. இந்தியாவில் ஸ்பெஷலி உருது மக்கள் மத்தியில் அவங்க பணி செய்தாங்க. அவங்க உருது அதை நல்ல தரமாக படித்து நல்ல அழகாக அதை எழுதவும் பேசவும் கற்றுக்கொண்டார்கள். அவங்க இங்கே இந்தியா தேசத்துக்கு 18 வருஷம் பட்டாளா என்கிற ஒரு இடத்துல இருந்து சுவிசேஷத்தை அவர்கள் சொன்னார்கள். அவங்க சிறு சிறு கதைகளை எழுதி உருது மொழியில் எழுதி மக்களுக்கு கொடுத்தாங்க. அதே போல் பெண்கள் அவ்வளோவா உருது பேசுகிற மக்கள் வெளியே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீடுகளில் திண்ணைகளில் உட்காந்து அவங்களுக்கு படிக்க சொல்லி கொடுத்து ப்ளஸ் சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க பாருங்கள். அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்ந்த காலம் ரொம்ப பெரிய காலம்லாம் சொல்ல முடியல, கொஞ்சம் காலம்தான். 1891 மரிச்சிட்டாங்க. 1821 பிறந்து 1891 அவங்க மரிச்சிட்டாங்க. நேரமோ ஒரு 60 வயது காலங்கள் தான் நினைக்கிறேன். அவங்க வாழ்ந்த அந்த காலங்களில் ஒரு கர்த்தருக்கென்று ஒரு பெரிய பணியை செய்து கர்த்தருக்கென்று சாட்சியாக வாழ்ந்து வச்சிருக்கிறாங்க. எழுதி கொடுக்கணுன்றது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், எப்படி ஆகிலும் நீங்களும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த, கிறிஸ்துவை அறிவிக்கும்படி, கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி எப்படி ஆகிலும் ஒரு வகையில் நீங்கள் இயேசுவின் அன்பை கொண்டு செல்லுங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மரியா டக்கர் அவங்களுக்காக, இந்த தலைமுறைகளுக்காக, வம்சத்தார், குடும்பத்தாருக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் செய்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்திய தேசத்தில் அவர்கள் மூலமாக எத்தனையோ தலைமுறை ரட்சிக்கப்பட்டிருக்கும். ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கும். மேல் கொண்ட நேசத்தினாலே தேசத்தை விட்டு ஆண்டவரே உம்முடைய மேல இருக்க பாசத்தினாலே ஆண்டவரே புது மொழியை கற்றுக்கொண்டு ஆண்டவரே சுவிசேஷத்தின் கதைகளை எழுதி அநேகருடைய இருதயங்களை கொள்ளை கொண்ட மரியா டக்கருக்காக ஸ்தோத்திரம். அவர்களைப் போல தாளந்துள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்து. அந்த தாளந்துகளை நம்முடைய பிள்ளைகள் பயன்படுத்தி அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரங்க, அநேகரை கிறிஸ்துவண்டை கொண்டு வருகிறாய் மாறட்டும் என்று சொல்லுங்க. எங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகளையும் திறமைகளையும் கிறிஸ்துவுக்கே அர்ப்பணித்து ஆண்டவரே நாங்கள் பெரிய காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. போகிற இடங்களில் மக்கள் ரட்சிக்கப்பட்டு அலையாய் வரட்டும். பிரிய செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.